ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிரியாணி ரெசிபி. 1/2 கிலோ பிரியாணி குக்கரில் ஈஸியாக தம் போட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தயிர், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம். இது எல்லாமே சிக்கனில் போட்டு பெரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஊறட்டும். அரிசியும் இப்போவே ஊற போட்டுடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருங்க. 1/2 கிலோ அரிசி ஊற போட்டு வச்சுருங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 4, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சுக்கோங்க. ஏலக்காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதங்கின உடனே தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பிரியாணி மசாலா உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளியை வதக்கி விடுங்க. நம்ம சிக்கனில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம், உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சிக்கனை வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். சிக்கன் பாதி வெந்ததும் எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுங்க. 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போவே உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே ஊற வச்சுருக்க அரிசியை லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதித்தவொடனே அரிசி போடணும். தண்ணி நல்லா உறிஞ்சி 3/4 பதம் அரிசி வெந்து வரும். லைட்டாக தண்ணி இருக்கும், லைட்டாக பபுள் வரும். அந்த டைமில் நீங்கள் அரிசி போடும்போதே இன்னொரு அடுப்பில் தோசைக்கல்லை லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிடுங்க, சரியாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் உறிஞ்சி அரிசி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் குக்கரை தூக்கி தோசைக்கல் மேலே வச்சுக்கோங்க. வாஷர் மட்டும் போடுங்க, விசில் போடாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே குக்கரை தூக்கி வச்சு 15 நிமிஷம் இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் ஒரு 10 நிமிஷம் அப்படியே தோசைக்கல் மேலேயே இருக்கட்டும். 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வைங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வைங்க. இப்போ பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.